அன்பு உறவுகளுக்கு என் இனிய வணக்கம். நான் உங்கள் கலை. வாழ்க்கை என்ற வரைபடத்தில் உனக்கு எந்த இடம் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். முடிவெடுக்க தயாராக இருப்பவனுக்கு அருகம்புல் கூட புத்தரின் போதிமரமாகி விடுகிறது. முடிவெடுக்க தயாராக இருப்பவனுக்கு அருகம்புல் கூட புத்தரின் போதிமரமாகி விடுகிறது. நிமிர்ந்து பார், வானின் உயரம் உன்னை உயர்த்திட உற்சாகமூட்டும். நிமிர்ந்து பார், வானின் உயரம் உன்னை உயர்த்திட உற்சாகமூட்டும். திரும்பிப்பார், திசைகள் கூட உனக்கு வழிகாட்டும். தினமும் எத்தனை மனிதர்களை சந்திக்கின்றாய்? அவர்களிடம் என்ன கற்றுக்கொண்டாய் என்பதை அசை போட்டு பார். தினமும் எத்தனை மனிதர்களை சந்திக்கின்றாய்? அவர்களிடம் என்ன கற்றுக்கொண்டாய் என்பதை அசை போட்டு பார். அறிமுகமே இல்லாத நபரிடம் நீயே உன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு தேவையற்ற விஷயங்களை பேசாதே. ஒருபோதும் தேவையற்ற விஷயங்களை பேசாதே. பிறரின் பாராட்டை பெற சொல்லக்கூடாத விஷயங்களை யாரிடமும் சொல்லாதே. பிறருக்கு பிடிக்காததை இதை நீ செய்யவில்லை என்றால் விளைவுகள் விபரீதமாகும் என்று கட்டாயப்படுத்துவதும் ஒரு விதத்தில் வன்முறையாகும். நீயாக சென்று யாருக்கும் மருத்துவராகவோ ஆசிரியராகவோ வக்கீலாகவோ அவதாரம் எடுக்காதே. நீயாக சென்று யாருக்கும் வக்கீலாகவோ ஆசிரியராகவோ மருத்துவராகவோ அவதாரம் எடுக்காதே. அத்தனைக்கும் ஆசைப்படு, ஆனால் முதலில் ஒன்றை தேர்ந்தெடுத்து முன்னிறுத்து. உன் தனித்தன்மைகளையும் சுய மதிப்பையும் அவமானங்களையும் விற்று நீ பெற்ற செல்வம் பயனற்றது. ஆமாம், நீ பெற்ற செல்வம் பயனற்றது. உன் எதிரி எப்போது கீழே விழுவான் என்று நீ எதிர்பார்த்து காத்திருந்தால் அந்த குழியில் முதலில் நீதான் விழுவாய். அந்த குழியில் முதலில் நீதான் விழுவாய். உன் வாழ்க்கை மெழுகுவர்த்தியாக பிறருக்கு ஒளி தந்தாலும் நீ வடிக்கும் கண்ணீர் பிறருக்கு தெரியாது. உன் காலடி தடம் கூட நீ குனிந்து பார்த்தால் உனக்கு வகுப்பெடுக்கும். ஆமாம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.